அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன்ஸ்லாம் எப்போ நம்ம நாட்டில் ஸ்டார்ட் ஆச்சு? எந்த 5 இயர் பிளானில் ஸ்டார்ட் ஆச்சு? யார் இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சா? இதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷன்ஸ், கலர் ரெவல்யூஷன்ஸ், அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் கலர் கலராக இருக்கே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷன் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம். பட் அதை பற்றி ஒரு ப்ரீஃப் ஐடியா அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷனுங்கிறது 1960s ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடிலாம் ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹை ஈல்டு வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் சுவாமிநாதன், ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன், அவர் கொண்டு வந்தார். அவரை தொடர்ந்து நிறைய ரெவல்யூஷன்ஸ் நம்ம கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதோட நேம்ஸ் தான் இதெல்லாம். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டையோ இல்லை நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டையோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் அப் ஆகிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோ ரெவல்யூஷன், ஆயில் சீட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். செகண்ட் ஒன் ப்ளூ ரெவல்யூஷன், ஃபிஷ் ப்ரொடக்ஷன். நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம், அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதில்ல, ஃபிஷ் பண்ணுறோம், அதை விற்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஹவு டு மார்க்கெட் இட், ஹவு டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன், லைக் தட். ப்ரௌன் ரெவல்யூஷன், லெதர், கொக்கோ, நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ். லெதர் நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுது தெரியுமா? வேலூர் டிஸ்ட்ரிக்டில். இப்போது அந்த வேலூர் டிஸ்ட்ரிக்டில் முதல்ல ஸ்டார்ட் அப் பண்ணப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சம்வாட் ஆல் ஓவர் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் ஆனது தான் ப்ரௌன் ரெவல்யூஷன். லெதர் ப்ராடக்ட்ஸையும் சரி, லெதர் ப்ரொடக்ஷனையும் சரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், பணப்பயிர்னு சொல்லுவாங்க. ஃபைபருங்கிறத ஜூட் ப்ரொடக்ஷன், ஜூட்டுங்கிறது பணப்பயிர். கோல்டன் ரெவல்யூஷன், ஃப்ரூட்ஸு, ஹனி ப்ரொடக்ஷன்ஸு. ஹாரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், வெறும் ஹனியை சோர்ஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை மலை தேன், வேறு என்னென்ன தேன் நம்ம சோர்ஸ் பண்ணுறோம் அதை கரெக்டாக சந்தைப்படுத்தணும். அதான் ஹனியோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா பட்டுப்பூச்சி வளர்ப்புத்துறை. ஒரு பட்டை அந்த அந்த புழுவிலேருந்து எடுத்து ஒரு துணிக்கு கொண்டு போகிற வரைக்கும் அதில் வேரியேஷன் நிறைய இருக்குது. அண்ட் கிரே ரெவல்யூஷன், ஃபெர்டிலைசர்ஸ். அப்சல்யூட்லி ஃபெர்டிலைசர் இல்லாத க்ரீனாக தான் நம்ம இருக்கணும், பட் சம்வாட் வி நீட் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ கிரே ரெவல்யூஷன். பிங்க் ரெவல்யூஷன், ஆனியன், பேராமெடிக்கல்ஸ், ப்ரான். ஆனியன்னா வெங்காயம், மருந்து சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன்ஸுக்கு. இறால்னு நம்ம சாப்பிட்றோம்ல, இறால். இப்போ நவடேஸ் தான் இறால் ரொம்ப, பட் ஆன் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் இறாலை பற்றி தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் ராட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி அதை சந்தைப்படுத்துறது அதிகரிக்க. எவர் கிரீன் ரெவல்யூஷனாக ஓவரால் எல்லா ப்ரொடக்ஷனுமே அக்ரிகல்ச்சரில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சில்வர் ரெவல்யூஷன், எக் ப்ரொடக்ஷனையும் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் வேரியண்டடில் சம்வாட் சிலது மேனேஜ் ஆகும், சிலது கலருக்கு சம்மந்தமாக இல்லாமே வரும். ஸோ கலரை வச்சு நம்ம ஒரு ப்ரொடக்ஷனை ஜட்ஜ் பண்ண முடியாது. அண்ட் சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன், காட்டன் ப்ரொடக்ஷனுக்காக. ரெட் ரெவல்யூஷன், மீட் ப்ரொடக்ஷனுக்காகவும் டொமேட்டோ ப்ரொடக்ஷனுக்காகவும். ரவுண்ட் ரெவல்யூஷன், பொட்டேட்டோவோட ஷேப்பை வச்சு இந்த ரவுண்ட் ரெவல்யூஷன் வருது. க்ரீன் ரெவல்யூஷன் இதான் ஃபார்மோஸ்ட் வந்தது 1960s. 1961 66 தேர்டு 5 இயர் மாடலில் இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த க்ரீன் ரெவல்யூஷன். அதை ஃபர்தராக 4th 5 இயர் பிளானில் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இதை கொண்டு வந்தவர் எம்எஸ் சுவாமிநாதன், ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒயிட் ரெவல்யூஷன், மில்க் ப்ரொடக்ஷனுக்காக. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ட்ரை டு support by subscribing my channel and like the videos. And further for your doubts கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றிகள்.